டிக்ளரேஷன். நீங்க அறிக்கை செய்யுங்க. அந்த அறிக்கைகள் என்ன பண்ணுனா ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணும். ஹல்லேலூயா. அறிக்கைகள் மிகவும் முக்கியம். நான் ஒரு மனுஷர் உங்களுக்கு காண்பிச்சு நம்ம பார்க்க போறோம். ஒரு மனுஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு எடுத்துக்கொள்ளாமா, 8ஆம் அதிகாரம். எடுத்துக்கொண்டோம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம். இந்த 100க்கு அதிபதியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 100க்கு அதிபதிய வேலைக்காரன் என்னவா இருக்கிறார்? வியாதிப்பட்டிருக்கிறார். இப்ப இந்த நிறைய பேர் இப்படி வியாதிப்பட்டவர்கள் இயேசுவை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. இந்த 100க்கு அதிபதி இயேசுவினிடத்துல வருகிறார் தன்னுடைய வியாதிப்பட்டவனுக்காக வேண்டுதல் செய்வதற்கு. அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, நானும் உன் கூட என்ன பண்றேன், கம் லெட்ஸ் கோ. அப்படிதானே ஆண்டவர் போய் அந்த சிறு பிள்ளைய பார்த்து எழும்புன்னு சொன்னாரு. வீட்டுக்கு போனாரா இல்லையா? அந்த மாதிரி சரி ஆண்டவர் நினைச்சார், வா போலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, ஆண்டவர் சொல்றாரு நான் வரேன்னு, ஆனா இவன் சொல்றான் வேண்டாம். அதுக்கு அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் பாத்திரன் அல்ல அல்ல, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். எந்த அளவுக்கு அவருக்கு விசுவாசம், அவ்வளவு நம்பிக்கை அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை மேல. அல்லேலூயா. வேர்ட் வேர்ட் வார்த்தை மாத்திரம் சொல்லும். இந்த வார்த்தை அவர் சொல்லும் போது அடுத்த ஒரு வார்த்தை சொல்றார், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் கூட எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியம். ஆமென். இந்த பகுதியை வாசிக்கும் போது ஆண்டவர் கிட்ட ஒரு வார்த்தையை கேட்பேன், ஆண்டவரே என்ன குறித்து நீர் என்ன நினைக்கிறீர்? நிறைய பேர் நம்ம யோசிப்போம்ல, ஆண்டவர் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறாரா என்ன? நிறைய பேருடைய லைஃப்பை ஆண்டவர் ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படி பார்க்கும்போது நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்பாவோட பேசும்போது நான் கேட்பேன், அப்பா மனுஷங்க என்னை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. ஒரு சில பேர் நல்லன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் கெட்டதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. மனுஷருடைய வார்த்தைகளை நம்பினா வாழ்க்கையை ஓட்ட முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் நீர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்பதுதான் என்னுடைய முதல் நோக்கம். நீங்கள் என்னை குறித்து என்னப்பா சொல்கிறீங்க? வாட் இஸ் யுவர் தாட் அபவுட் மீ? இன்னும் நான் எதில் இன்னும் 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 என்ன என்கிட்ட சொல்லுங்கப்பா அப்படின்னு இந்த மனுஷனை ஆண்டரை பார்த்தோன்னா அவருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. இஸ்ரவேலில் கூட நான் இப்படிப்பட்ட மனுஷனை பார்க்கலப்பா, இந்த ஃபெய்த்தை நான் பார்க்கல. இந்த ஃபெய்த் எப்படிப்பட்ட ஃபெய்த் அப்படின்னா, இந்த வார்த்தை அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருக்கிறேன், ஆனால் எனக்கு மேலே ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க, எனக்கு கீழே ஒரு சில பேர் இருக்காங்க. நான் ஒருத்தனை போ அப்படின்னா அவன் போறான், வா அப்படின்னா ஒருத்தன் வரான். ஒரு பாவியான மனுஷன் இந்த பூமியில ரூல் பண்ற நானே போனா ஒருத்தன் போவான், வானா ஒருத்தன் வருவானா? நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீங்க போன்னு சொல்லுங்க, அது போயிடும். அப்படின்னா இயேசுவினுடைய அதிகாரத்துக்கு அவன் தன்னை உட்படுத்தி கொள்கிறான். What he means here is you are the king of the universe. Hallelujah. நீர்தான் இந்த உலகத்திற்கு ராஜா. உமக்கு எல்லா அதிகாரமும், இயேசு வேதம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு இயேசு கடைசியில் தான் சொல்றாரு, மத்தேயு கடைசி அதிகாரத்துல. ஆனா அதை முன்னமே அறிந்து பார்த்த இந்த மனுஷன், அதனால இஸ்ரவேலர் கூட என்னை ராஜாவா பார்க்கலப்பா, ஆனா நீ என்னுடைய அதிகாரத்தையும் என்னுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமைகளையும் புரிந்து கொண்டா என்று இயேசு ஆச்சரியப்பட்டார். ஹல்லேலூயா. ஜீசஸ் ஒரு பிசாசை ஜெயிச்சது எப்படி அப்படின்னா, எழுதி இருக்கிறபடி. நான் நிறைய பெண்களுக்கு சொல்வேன், நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, சிஸ்டர் எனக்கு இப்படி தோணுது, எனக்கு இப்படி சத்தம் கேட்குது, இப்படி நினைவில் வருது, இப்படி நான் யோசிக்கிறேன், அப்படி நான் நினைக்கிறேன், இப்படி எனக்கு சொப்பனங்கள் வருது அப்படிலாம் சொல்லும்போது நான் சொல்வேன், எமோஷன் சொல்றதை கேட்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்றதை கேளுங்க. ஆமென். அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு உங்க எமோஷன் சொல்லும். ஆனா வேதத்தை வாசிங்க, நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தரே தேவன் என்று நீ அறிவிப்பாயின்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்தா, நீங்க அதை சொல்லி 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 ஜெயம் எடுக்கணும். அறிக்கை செய்து ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. நீங்க அறிக்கை செய்யணும். ஏன்னா நீங்க அறிக்கை, வார்த்தை மாம்சமாகும். அல்லேலூயா. நிச்சயமா மாம்சமாகும். அது ஜீவனுள்ள வார்த்தையா. இன்னைக்கு உலகம் நிறைய சொல்லுது, நீ இவ்வளோ இருக்கும் அக்கௌண்ட்லன்னு சொல்லு, அப்படியே நடக்கும்னு சொல்லுது. ஃபெய்த் டிக்ளரேஷன் அவங்க பேர் வச்சுக்கிறாங்க. ஃபெய்த் அப்படின்னா என்ன? ஃபெய்த் டிக்ளரேஷன் அப்படின்னா என்னன்னா, எனக்கு விருப்பம் உள்ளவைகளை நான் சொன்னால் நிறைவேறும் என்பது ஃபெய்த் டிக்ளரேஷன் அல்ல. கர்த்தர் எனக்கு சொன்னது நிறைவேறும் என்பதுதான் ஃபெய்த் டிக்ளரேஷன். அல்லேலூயா. நான் நினைக்கிறதெல்லாம் நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அது நடக்கலைன்னா அதுக்கு ஆண்டவர் பொறுப்பு இல்லை.
ஆனா ஆண்டவர் ஒன்றை உங்களுக்கு சொல்லி இருப்பார் என்றால் அதை நீங்க டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உலகம் சொல்லும் பொழுது, மனிதர்கள் சொல்லும் பொழுது, எல்லாரும் இந்த முழு உலகமே கை காண்பித்து இவனுக்கு கிடைத்த அந்த சொப்பனம் எப்படி நடக்கும்னு பார்ப்போம், let's see how it works அப்படிதானே சொன்னாங்க. அல்லேலூயா. எப்படி நடக்குதுன்னு பார்க்கும் அப்படின்னு மொத்த உலகமே யோசேப்புக்கு எதிரே நின்னாலும் கர்த்தர் சொன்னது நிறைவேறினது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னா அது நிறைவேறும், அது நிறைவேறும், அது நிச்சயம் நிறைவேறும். நம்ம என்ன செய்யணும்னா அவைகளை சொல்லி 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 அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் வரும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்னன்னா ரொம்ப நெகட்டிவ், எதிர்மறையான வார்த்தைகள், தேவ சித்தத்தையே தடை பண்ணுகிற சில வார்த்தைகள். டெஸ்ட் வைக்கும் போது ஆண்டவர் எதை பார்ப்பா, எப்படி உத்து கவனிப்பாங்கல்ல, டீச்சர் கிளாஸ் எடுக்கும் போது கூட கொஞ்சம் போர்டை பார்ப்பாங்க, திரும்பி பார்ப்பாங்க, அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. பட் when you come to an examination hall, டீச்சர் ஒவ்வொருத்தரும் எப்படி பண்ணுவாங்க, நடந்து நடந்து என்ன பண்ணுவாங்க, உத்து உத்து பார்ப்பாங்க. இதுல வேற பறக்கும் படையை வேற வச்சிருக்காங்க, அவங்க எப்பயாவது வேற பறந்து வந்து வேற பார்ப்பாங்க. அப்ப when you are tested, God's eye is so much into you. கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் சொல்லுவேன், அந்த கண்ணி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் அதை சாட்சியா சொல்லியிருக்கிறேன். when I am tested to the peak, everyone around me, யாருமே என்ன நம்பாத ஒரு தருணம் இருக்கு. நான் இப்ப சமீபத்துல இந்த வருஷம் ஆண்டவர் சொன்னார்ல, இதிலும் மேலானது காண்பாய்னு கர்த்தர் வாக்கு பண்ண. இந்த வார்த்தை யாருக்கு கொடுத்தார்? நாத்தான்வேல் என்கிற உத்தம கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு கர்த்தர் சொன்னார். இந்த கபடற்ற உத்தம இஸ்ரவேலனை பார்த்து ஆண்டவர் சொல்லி அவன் மேல் விசுவாசம் வைக்கிறது ஒரு காரணமா இருந்தது என்னன்னா, அத்தி மரத்தின் கீழ் நான் உன்னை கண்டேன். அல்லேலூயா. இதை நான் யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன இது அத்தி மரம்? அந்த அத்தி மரத்துல என்ன, அது ஃபர்ஸ்ட் வாசிக்கும் போது தூரத்துல நின்றுட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. ஒரு அத்தி மரம் இருந்திருக்கும், அந்த அத்தி மரத்துக்கு கீழே நாத்தானியேல் நின்றுட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. ஏன்னா நாத்தான்வேலும் பிலிப்புவும் தேவன் இயேசுவை நோக்கி வருகையில் ஆண்டவர் பார்த்து சொல்றார், தோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இங்க சொன்னார்ல, இஸ்ரவேலிலும் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல. இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே, அந்த பாவியான ஸ்திரியை பார்த்து சொல்றார், இவள் என்னில் அதிகம் அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா. ஆமென். மரித்தவர்கள் எல்லாம் அவங்க கூட எப்பவுமே இருக்கிறாங்க, இவ என்னுடைய மரணத்துக்கு எத்தனமா இதை எனக்கு செய்தான்னு சொன்னார். ஆமென். உலகம் நீங்க செய்யற ஒரு ஆக்ஷனை ஒரு விதமா பார்க்கலாம், ஆனா கர்த்தர் அதை வேறு விதமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. God's eye is completely different, his dimension is different. இந்த வருஷம் துவங்கும் போதே நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிற ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? இயேசுவை போல பார்க்கணும், இயேசுவை போல ஒரு மனுஷனை பார்க்கணும், இயேசுவை போல ஒரு சூழ்நிலைமையை பார்க்கணும், இயேசுவை போல ஒரு காரியத்தை பார்க்கணும். எத்தனை பேர் இதை என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறீங்க? ஆமென். எத்தனாய் தான் உலகம் யாக்கோபை பார்த்தது, ஆனால் கர்த்தரோ யாக்கோபை இஸ்ரவேலாய் பார்த்தார். அல்லேலூயா. காலையில கூட சொன்னோமே, உலகம் எப்படி பார்த்துச்சு? ஆடு மாடை போல பார்த்துச்சு, ஆனா கர்த்தர் சிங்கமாய் பார்த்தார். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நீங்க என்ன எப்படி பார்க்கறீங்களோ அப்படிதான் நான் என்ன பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு செல்ஃப் ஐடென்டிட்டி, தாங்கள் ஆனா பெண்ணான்னு சில பேருக்கு தெரியல. எங்களுக்கு தெரியல, நாங்க நியூட்ரல்ன்றாங்க, நாங்க ஆணும் இல்லைன்றாங்க, நாங்க பெண்ணும் இல்லைன்றாங்க. people come to a neutral position. எங்களுக்கு என்னன்னே நாங்க தெரியல. செல்ஃப் ஐடென்டிட்டி. நிறைய வாலிபர்களுக்குள்ள ஒரு டவுட், நான் யார் தான்? நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு வேஸ்ட். ஜீசஸுடைய கண்கள்ல இருந்து பாருங்க, நீங்க வேஸ்ட் இல்ல, நீங்க கனத்துக்குரிய பாத்திரம். இயேசுனுடைய கண்கள்ல இருந்து பார்த்தா நீங்க தேவனுடைய கரத்தில் ஒரு வெளியேற பெற்ற பாத்திரம். எத்தனை பேர் ஆமென்? இயேசுவின் கண்கள்ல உங்க கணவரை பாருங்க, இயேசுவின் கண்களோடு உங்க மனைவியை பாருங்க, இயேசுவின் கண்களோடு உங்க மாமியை பாருங்க, இயேசுவின் கண்களோடு உங்களுக்கு உங்க வீட்டுக்கு வந்த மருமகளை பாருங்க, இயேசுவின் கண்களோடு உங்கள் தலைமுறையை பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. இப்ப பார்க்கறது இல்லப்பா, இது நிரந்தரம் அல்ல. இப்ப ஏதோ மேல தோலை போர்த்தி கொண்டு ஏமாத்தினவனை போல இப்ப தெரியலாம், ஆனா இவனை கொண்டு தான் ஒரு பெரிய சந்ததியை இந்த பூமிக்கு கொண்டு வர நான் சித்தம் வைத்திருக்கிறேன் என்று யாக்கோபின் மேல் கர்த்தர் கரிசனை உள்ளவராயிருந்தார். அந்த அத்திமரத்தின் கீழே நத்தானியேலை பார்த்தார் பாருங்க. அப்படின்னா தூரத்துல இருக்கும்போது நத்தானியேலை பார்க்கல, அத்திமரத்துல யாரும் பார்க்காத ஒரு அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து சோசன் அப்படின்னு ஒரு சீரீஸ் இருக்கு. எத்தனை பேருக்கு அதை பத்தி தெரியும் தெரியல. இங்க இருக்க யூத்ஸ்க்கு யாருக்கா தெரியுமா? சோசன். நீங்க அதில் பார்த்தீங்கன்னா நத்தானியேலுடைய ஸ்டோரியை பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. அதுல நத்தானியேல் அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து கத்துறாரு. என்ன கத்துறாரு தெரியுமா? Do you see me? நீங்க என்ன பாக்குறீங்களா? இவ்வளோ நான் நெருக்கத்தில் இருக்கும்போது,
இவ்வளவு நான் கஷ்டத்துல இருக்கும் போது அப்படிப்பட்ட நத்தானியேல் யாருக்கும் சொல்லாம அழுது கொண்டிருந்தார் பாருங்க. அந்த சூழ்நிலைமையில இப்ப ஆண்டவர் ஜீசஸ் பார்க்கும்போது சொல்றார், நான் உன்னை பார்த்தேன் அந்த அத்தி மரத்துக்கு. எனக்கு இன்னும் தெரியும், என் ஹாஸ்டலுடைய அந்த மொட்டை மாடியில ஒரு துவைக்கிற கல்லு மேல உட்கார்ந்து when no man believed நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டேன் என்பதை ஒரு கட்டத்துல நம்புகிறதற்கு வாய்ப்புகளும் சூழ்நிலைகள் இல்லாத போது ஒரு நிலா இருந்துச்சு, அழகான ஒரு நைட். எப்படி ஆபிரகாம கர்த்தர் ஒண்ணுமே இல்லாத போது ஆபிரகாம வெளியே கொண்டு வந்து அந்த ராத்திரி நட்சத்திரங்களை காண்பித்தாரோ, அப்படி அந்த அந்த கல் மேல நான் உட்கார்ந்துருந்து அப்படியே அந்த மூணை பார்த்துட்டே இருந்தேன். பார்த்து கொண்டே இருக்கும்போது என் உள்ளம் சொல்லுது, சரி நானும் எல்லா பெண்களை போல இருந்திருக்கலாம், நானும் எல்லாரை போல நடந்திருக்கலாமோ. உள்ளத்திலிருந்து சொல்லு ஒரு குரல், நம்ம இப்படி ஆண்டருக்காக எல்லாத்தையும் விடும்போது தானே இவ்வளோ பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நம்ம சந்திக்கிறோம். நம்மளும் எல்லாரை போல இருந்தா எல்லாரும் நம்மள ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படியெல்லாம் யோசிச்சு என் இருதயம் உள்ள ஆனா என் உதடுகள் வெளியே வரும்போது கர்த்தர் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தா தேவ ஆவியானவருக்கு நான் நன்றி சொல்றேன். ஹல்லேலூயா. என் உதடுகளை நான் திறந்து நான் இடத்துல சொன்னேன்ப்பா, நான் உங்களை நம்புறேன்ப்பா. இந்த நிலாவை பார்க்கும்போது அப்படிதான் ஒரு நைட்டு தாவீது துரத்தப்பட்டு இருக்கும் போது ஒரு வேளை, ஏன்னா வீட்டுக்குள்ள படுத்திருந்தா நிலா தெரியாது பாருங்க, வனாந்திரத்துல படுத்திருக்கும் போது தான் தாவீது நிலாவை பார்த்திருப்பாரு. அப்படிதான் ஒரு நாள் நிலாவை பார்த்திருக்காரு தாவீது. பார்த்து என்ன சொன்னாரு, நிலாவை பார்க்கும் போதும் விண்மீன்கள் நோக்கும் போதும் என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம். அப்படிதானே பாடியிருப்பாரு. அவர் என்ன டியூன்ல பாடியிருப்பாருன்னு தெரியல. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஃபாதர் அப்பா அழகான டியூன் போட்டுட்டார் அதுக்கு. என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் அந்த நிலாவுடைய அழகை பார்க்கும்போது இவ்வளவு பிரம்மாண்டங்களை உருவாக்கின கர்த்தர் என்னிடத்தில் வந்து நான் உன்னை கண்டேன்னு சொல்றாரு. இதை விட என்னங்க எனக்கு வேணும்? எனக்கு இந்த ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன்ப்பா, நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன், நான் பின்னாடி திரும்பி போக மாட்டேன், நான் உண்மை உறுதியாக பெற்றுக்கொள்வேன். கண்களில் கண்ணீர் அப்படியே எனக்கு சொல்ல முடியல, அந்த வேர்ட்ஸ் அந்த கண்ணீர் அப்படியே போயிட்டே இருக்கு. கண்களில் தான் கண்ணீர் வந்ததே தவிர என் உதடுகள் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பிடித்தது. அல்லேலூயா. நம்முடைய டெஸ்ட் டைம்ல தான் your utterance is very important. ரேமா பிசாசு உங்களை டெம்ப்ட் பண்ணும்போது கூட நீங்க எதை ஜெயிக்கலாம்னா லோகோஸை ரேமாவா மாத்தினாதான் ஜெயிக்க முடியும். ஆமென். ஏவாள் கிட்ட வந்து அந்த பழத்தை கொடுக்கும் போது ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் அப்படின்ற அந்த ரேமா சரியான விதத்துல என்ன பண்ணுச்சு? வரல அவகிட்ட இருந்து. அல்லேலூயா. வித் ஃபெய்த் அது வரல. அவ சொன்னா அப்படி சொல்லி இருக்கிறாரு, எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா. நான் யோசிச்சேன், சரி அவளுக்கு தான் அது, ஆதாமுக்கு தான் ஆண்டவர் சொன்னார். இப்ப ஆதாம் கிட்ட கொண்டு போய் அந்த பழத்தை கொடுக்கும் போது எப்படி ஆதாம் அதுல இந்த டெம்டேஷன்ல ஜெயிச்சிருக்கலாம்னா இல்ல, ஆண்டவர் நோன்னு சொன்னா எனக்கும் நோன்னு சொல்லியிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். அவரால் ஜெயிக்க முடியல. ஏன்னா எழுதப்பட்ட சொல்ல காதுல கேட்டதை வாயில அறிக்கை செய்யணும். எத்தனை பேர் இன்னைக்கு செய்வீங்க? இன்னைக்கு உங்க காதுகள்ல கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் அறிக்கை செய்யணும். ஏங்க உதடுகள் அதிகாரம் இருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ஒரு பிசாசு பிடிச்ச பிள்ளைய கொண்டு வந்து ஒரு தகப்பன் விட்ட போது சீஷர்களால் அவரை துரத்த முடியல. இப்ப இயேசு கிட்ட அவனை கொண்டு வருகிறார்கள். இயேசுவை பார்த்த உடனே அவன் அலைகளிக்கிறான். அப்படிதான் பைபிள் போய் வாசிச்சு பாருங்க, மார்க் 9 நினைக்கிறேன். அலைகளிக்கிறான். இன்னும் ஜீசஸ் அந்த பிசாசை பார்த்து பேசாம அப்பாவை பார்த்து பேசிட்டு இருக்காரு. இவனுக்கு எப்ப இது நடந்துச்சு, எப்ப இருந்து இது இருக்கு, அங்க பேசிட்டு இருக்காரு. ஆனா இன்னும் அவன் புரண்டு கொண்டே இருக்கிறான். அவன் சொல்றான், சின்ன வயதுல இருந்தே இப்படிதான் இருக்கு, தண்ணியில தீல தள்ளி தள்ளி இவனை எப்படியாகிலும் கொலை செய்ய முயற்சி செய்து அப்படின்னு சொல்லி அவன் நிறுத்துற ஒரு வார்த்தை சொல்றான், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும். அப்ப ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு தான்ப்பா எல்லாம் கூடும். நீர் ஏதாகிலும்னு நீ சொன்னா என்னால ஒன்றும் செய்ய முடியாது. உம்மால தான் கூடும்னு நீ சொல்ல, அப்பதான் என்னால ஒன்றும் செய்ய முடியும் உன் பிள்ளைக்கு. அடுத்து அவன் சொல்றான், ஆண்டவர் சொன்ன உடனே நெக்ஸ்ட் வேர்ட் என்ன வருதுன்னா, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி.
விசுவாசிக்கிறேன், அவிசுவாசம். ஐ பிலீவ் பட் ஹெல்ப் மை அன்பிலீஃப். நான் நம்புறேன், ஆனா எனக்குள்ள அவிசுவாசமும் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், நீர் ஏதாகிலும் இல்லை, நீரே உம்மாலே தான். யூ ஹாவ் டு கம் டு திஸ் பொசிஷன். இந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவருடைய வார்த்தை அந்த பிரச்சனையை நோக்கி போகுது. ஏன் கர்த்தர் என் சூழ்நிலையை பார்த்து பேச மாட்டேங்கிறார்? ஏன் இன்னும் புரண்டு கொண்டு என்னை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த பிசாசுக்கு கர்த்தர் விடுதலை ஆக்க மாட்டேங்கிறார்? why nothing is happening, no miracle is happening? அப்படின்னா ஆண்டவர் அந்த பிரச்சனையை பார்க்கல, ஆண்டவர் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறார். செங்கடல் நிற்கும் போதும் எகிப்தியர் பின்னாடி வரும்போதும் கர்த்தர் செங்கடலை பார்க்கல, கர்த்தர் மோசேயை பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அது பிரியறதும் பிரியாம இருக்கிறதும் மோசேயின் கைகளில் இருக்கிற பவரை பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டுல உங்க கணவருக்கு, உங்க குடும்பத்திற்கு, உங்க மனைவிகளுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, யாருக்கானாலும் சரி ஒரு விடுதலையும் ஒரு நன்மையும் வேண்டும் என்று சொல்லி எனக்கு முன்பாக புரண்டு கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை வேணும்னா கர்த்தர் உங்க வாயை பார்க்கிறார். இன்னைக்கு நீங்க செய்கிற அந்த அறிக்கை தான் ஆண்டவர் பேச வைக்க போகுது. எத்தனை பேர் ஆமா என்று சொல்றீங்க? உங்க எழுந்து நிற்போமா? எல்லாரும் சேர்ந்து எழுந்து நிற்போமா? அந்நிய பாஷை பேசிக்கொண்டு எழுந்து நிற்போம். நீனதரலா ஷிகதரோ ரிகலதராலி தஷேதரசே வார்த்தையானவரே. அவருக்கு பெயர் வார்த்தை, அவருடைய நாமம் வார்த்தை. வார்த்தை என்கிற நாமம் உள்ளவர். கேட்கறது மாத்திரம் பத்தாது. ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன், பிரசங்கத்தை கேட்டு முடித்த உடனே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருவதற்குள்ள அந்த பிரசங்க குறிப்பை திறந்து வைத்து அந்த வசனங்களை சத்தமிட்டு படித்து அதை அறிக்கை செய்யும். நீங்க அறிக்கை செய்யுங்க. காலம் வரும்போது அந்த வார்த்தைகள் உங்களுக்கு என்று கிரியை செய்யும். தேவன் சொன்னதை ஏசாயா சொன்னார். தேவன் சொன்னதை தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. காலம் நிறைவேறின போது அது நடந்தது. ஆமென். உங்க காதுகள்ல கர்த்தருடைய சத்தம் கேட்கும் போது அதை அறிக்கை செய்யுங்க. உங்க எமோஷனை நம்பாதீங்க. கண்களை அடைத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? எல்லாரும் சேர்ந்து அன்பான சகோதரரே இணைந்து கொள்ளுங்க. அன்பான சகோதரிகளை இணைந்து கொள்ளலாமா? எல்லாம் ஒன்றா ஒரு மனமா? வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. என் வார்த்தைகள் உங்க சமூகத்துல பிரீதியா இருக்கட்டும். ஒரு டெஸ்ட் வந்த உடனே ஏன் இப்படி பண்றீங்க, எதுக்கு இப்படி செய்றீங்கன்னு ஆண்டவர் கிட்ட கேள்வி கேட்கறது அல்ல. இன்னும் துதிப்பே, இன்னும் ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையை, என்னுடைய நாவை எத்தனை பேர் இன்னைக்கு விட்டு கொடுக்க போறீங்க? மனுஷர்கள் சொன்னதை அப்படியே சொல்லாதீங்க. கேன்சல் பண்ணலாமா? இப்ப ஒரு கைகளை உயர்த்தி we are going to pray in spirit. நம்ம பாடல் பாடுவதற்கு முன்பாக உங்களுக்கு விரோதமாக பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கைகள் அப்படியே அசைச்சு டங்ஸ்ல பேசலாமா? கொஞ்ச நேரம். என்னை குறித்தும், என் தலைமுறையை குறித்தும், என்னை குறித்தும், என் குடும்பத்தை குறித்தும், என் பிசினஸ் குறித்து, என்னுடைய வேலையை குறித்து, எனக்கு இருக்கிற பொருளாதாரத்தை குறித்து பேசப்பட்ட எல்லா எதிர்மறையான வார்த்தைகள் சொல்லுங்க. என்னால பேசப்பட்ட வார்த்தையை நான் கேன்சல் பண்றேன். தேவ சித்தத்துக்கு எதிர்மறையா பேசின வார்த்தைகளை கேன்சல் பண்ணுங்க. நீங்க தான் கேன்சல் பண்ணணும். ரினவுன்ஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கிறது. ரினவுன்ஸ். ரினவுன்ஸ் அப்படின்னா என்னன்னா, லீகலா இது எனக்கு இல்ல, இது என் ஸ்தானம் இல்லைன்னு நீங்க விட்டு கொடுக்கிறது பேர் தான் ரினவுன்ஸ். இப்ப ரினவுன்ஸ் பண்ணலாமா? ஃபார்மலி ஆர் பப்ளிக்லி டிக்ளேரிங். டிக்ளேர் பண்ணுங்க. இல்ல இல்ல இல்ல. ரூத் எப்படி அறிக்கை செய்தா தெரியுமா? இனி மோவாப் என்னுடையது அல்ல, இனி மோவாபின் தெய்வம் என் தெய்வம் அல்ல, இனி உன் ஜனம் என் ஜனம். ரூத்தின் அறிக்கையை கர்த்தர் பார்த்தார். ரூத்துடைய வேர்ட்ஸ், வார்த்தையை கர்த்தர் பார்த்தார். பரலோகம் அதை கவனித்தது. சேரவே கூடாதுன்னு சொன்ன மோவாபை கர்த்தர் எப்படி சேர்த்தார்? உன் ஜனம் என் ஜனம், உன் தெய்வம் என் தெய்வம். ஃபார்மலா டிக்ளேர் பண்ணணும். வாய் திறந்து டிக்ளேர் பண்ணுங்க. ஷகதா நாமா கதுரபல ஷிதரபா. இயேசுவே,
இயேசுவே, இயேசுவே, எல்லா நெகட்டிவான வார்த்தைகளும் உங்கள் பேரில் எழுதப்பட்ட எல்லா கையெழுத்தையும் கர்த்தர் இந்த ராத்திரி குலைத்து போடுகிறார், குலைத்து போடுகிறார், குலைத்து போடுகிறார். கர்த்தர் குலைத்து போடுகிறார். நீமா நாமா ஷீகதரா பாதோரேபா லா ஷீகதரோ. மனுஷருடைய வார்த்தைகளை கண்டு நீங்க அஞ்ச வேண்டாம். அது வல்லமையுள்ள வார்த்தையும் அல்ல, அது ஜீவனுள்ள வார்த்தையும் அல்ல. தேவன் சொல்லுகிற வார்த்தையை நிலைநிற்கும். கர்த்தர் சொல்றதா நடக்கும். யாரோ எதையோ சொல்லிட்டாங்கன்னு பயப்படாதீங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த பயம் வெளியா கர்த்தர் தள்ளுகிறார். இனி பயப்பட தேவையில்லை. இனி ஃபியர் உனக்கு தேவையில்லை. மனுஷர்கள் சொன்ன சாபமான வார்த்தை உனக்கு நிற்பது இல்லை. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, இயேசுவே, இயேசுவே. இயேசுவின் நாமத்துல இனி 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 நான் உட்கார்ந்திருப்பது இல்ல. டிக்ளேர் பண்ணுங்க, ஃபார்மலா டிக்ளேர் பண்ணுங்க, நல்லா டிக்ளேர் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இல்ல இல்ல, வறுமை என்னுடைய ஸ்தானம் அல்ல, வியாதி என்னுடைய ஸ்தானம் அல்ல, இயலாமை என்னுடைய ஸ்தானம் அல்ல, சோம்பேறித்தனம் என்னுடைய ஸ்தானம் அல்ல. ஷகதுரபஹ ஷிகதுரே நிகமதரலா கஷிகதுரபதுரபலா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நேராக உங்க உதடுகளை ஆண்டவர் கண்ட்ரோல் பண்றாரு. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா என் உதடுகளை உங்க ஆளுகைக்கு விட்டு கொடுக்கிறேன். அட்டர் பண்ணணும், ரேமா பேசணும், ரேமாவை அறிக்கை செய்யணும், வசனத்தை வாசித்து தியானித்து நேசித்து அறிக்கை செய்யணும். வேதத்தை வாசிக்கும் போது தூக்கம் வருது. வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா முழங்கால வாசிக்க ஆரம்பிக்கலாமா? தேவ சமூகத்துல கேளுங்க, உம்முடைய வார்த்தையின் மேல் ஒரு விருப்பத்தை எனக்கு கொடுங்கப்பா. ஷீதனதர பலதராலி ஷாதுரே ரிகமதர கரதர போரே ரிகலதர பலதராஷே. ஜெயிக்கணும், டெம்ப்டேஷன்ஸை ஜெயிக்க ஒரே வழி எழுதி இருக்கிறபடி, எழுதி இருக்கிறபடி. பிசாசே, நீ சொல்லுகிறது உண்மை அல்ல, நீ சொல்லுகிறது உண்மை அல்ல. ஒரு சிலருடைய காதுகள்ல பிசாசு பேசுறான். ரிகபத ராஜாமத்துல அவன் சத்தம் கேட்டு பயந்து எழுப்பி உட்கார்றீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க சொல்லுங்க, எழுதி இருக்கிறபடி, எழுதி இருக்கிறபடி உன் தலையை என் இயேசு சிலுவையில் நசுக்கினார். எழுதி இருக்கிறபடி என் பேரில் எழுதப்பட்ட எழுத்துக்களை கர்த்தர் குலைத்து போட்டார். எழுதி இருக்கிறபடி உன் ஆயுதங்களை என் இயேசு உரித்து கொண்டார். எழுதி இருக்கிறபடி நீ தோற்று போனவன், எழுதி இருக்கிறபடி நீ ஒரு பொய்யன், நீ பொய்யுக்கு பிதா. நீ சொல்லுவதை நான் நம்புவது இல்லை. இயேசு சொன்னதை மாத்திரமே நான் நம்புவேன், நான் நம்புவேன், நான் நம்புவேன், அறிக்கை செய்வேன். ஷிகாதாரா பாதாரா பலா ஷீதோரே நிகாதாரா பாதாரா லாதாராவோ. அப்படியே கைகளை அசைச்சு சொல்லுங்க, ஓரியாவா சிவா. மனுஷரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல கேன்சல் ஆகுது. நிகபாதரபதரபா ஷிகதரபா. பிசாசினால் அறிவிக்கப்பட்ட வார்த்தைகள் இயேசுவின் நாமத்துல கேன்சல் ஆகுது. இந்த ராத்திரி கேன்சல் பண்றார் ஆண்டவர், குலைத்து போடுகிறார். சிலுவையில் ஆணியினால் அதை குலைத்து போடுகிறார். ஷகதரபா கதரபதரபலா ஷிகதுரே நிகதரமதரா ஷிகதோ. ஆண்டவரே சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகள் எனக்குள்ள புறப்படட்டும். நீர் எழுதப்பட்ட வார்த்தையை நான் ரேமாவா மாற்றணும், நான் ரேமாவா மாற்றணும், நான் ரேமாவா மாற்றணும். இனி வியாதி வியாதின்னு சொல்லுகிறது இல்ல. மருத்துவர்கள் அறிக்கையை ஹைலைட் பண்ணாதீங்க, கர்த்தருடைய அறிக்கையை ஹைலைட் பண்ணுங்க. நிபதா ஷிகதரபா செதரபோ ரிகதரபலா ஷிகதரபோ தரமலா ஷிகதரா. ஏதோ ஒரு மனுஷங்கள் உங்க பிள்ளையை குறித்து சொன்னதை ஹைலைட் பண்ணாதீங்க. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. உங்க கணவரை குறித்து, உங்க மனைவியை குறித்து யாரோ சொல்லுகிறதை வைத்து உங்க கணவனை, உங்க மனைவி அப்படி பார்க்காதீங்க, அவங்களை குறித்து அப்படி பேசாதீங்க. பாடலாமா? ஒரு கடைசியா ஒரே நிமிஷம். தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. இத பாடுறது ஒரு அறிக்கை சகோதரியே. நீங்க பாட பாட உங்க தலை நிமிரும். பலனடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் ஜெயம். பாடலாமா? தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கைகளை தட்டி கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் நம்மை உயர்த்தினார். நல்ல கை தட்டி நம் கர்த்தர் நல்லவர்.
நிமிரச் செய்தார், தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி அறிக்கை செய், அறிக்கை செய். வெட்கப்பட்ட இடத்தில் உங்கள் தலையை உயர்த்துகிற தேவக்கரம், தலை குனிந்த இடத்தில் உங்களை தலை நிமிரச் செய்கிற தேவக்கரம். இனி என்றும் ஜெயம்